Taste the Daily. டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு சாதித்தது என்ன? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெருமளவில் முதலீடு ஈர்த்திருப்பதாக வரும் தகவல்கள் வரும் நிலையில் தமிழ்நாடு ஈர்த்த முதலீடு எவ்வளவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்கிற ஒரே காரணத்திற்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திய ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை எடுத்துரைத்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். நீங்கள் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் பலமுறை கேட்டோம், நீங்கள் 1000 ரூபாய் கொடுங்கள், 2000 ரூபாய் கொடுங்கள். ஆனால் தாலிக்கு தங்கம் என்பது ஒரு பெண்களுடைய உரிமை. அந்த பெண்கள் புகுந்த வீட்டுக்கு செல்கின்ற போது மாங்கல்யத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தயவு செய்து அதை நிறுத்தார்கள் என்று கேட்டபோது அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்தினால் அதை முழுமையாக நிறுத்திவிட்டு நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். சென்னையின் மையப்பகுதிகளில் உள்ள பழைய கழிவுநீர் உள்கட்டமைப்புகள் சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட இருப்பதாக தகவல். மழைநீர் வடிகால்வாய் என்கிற பெயரில் 4000 கோடி ரூபாயை வாரிச் சுருட்டிய திராவிட மாடல் ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில் மீண்டும் ஒரு 4000 கோடியை சுருட்ட திட்டமிடுகிறதோ என மக்கள் விமர்சனம். சென்னையில் உள்ள 12 லட்சம் கட்டிடங்களில் முறையாக மழைநீர் கட்டமைப்பு இருக்கிறதா என ஆய்வு செய்ய இருக்கிறதாம் திறனற்ற திராவிட மாடல் அரசு. 4 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த அரசுக்கு இப்போதுதான் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் அருமை புரிந்திருக்கிறது என மக்கள் விமர்சனம். நெல்லை அருகே மது கொடுத்து வெளிமாநில இளம்பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்த அரசு ஊழியர்கள் 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் அரசு ஊழியர்களே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினான். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவது பெற்றோர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவன் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக பெற்றோர்கள் கவலை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் டியூஷன் மாஸ்டர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லைகளால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. சென்னை யானைக்கவுனியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வடமாநில தொழிலாளி படுகொலை. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே காணாமல் போன இளம்பெண் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சொத்து தகராறு காரணமாக பெண் அடித்தே கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாட்களே இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை கொளத்தூரில் கர்ப்பிணியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 1 லட்சம் ரூபாய் பணம், செல்போன்கள் கொள்ளை. முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியிலேயே கொள்ளையர்கள் வீடு புகுந்து சர்வசாதாரணமாக கொள்ளையடித்து செல்லும் அவலம். சென்னை திருவான்மியூரில் ஹெராயின் போதைப் பொருட்களுடன் அசாமைச் சேர்ந்த 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை கோடம்பாக்கத்தில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஐடி ஊழியர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பகலில் ஐடி வேலையும் இரவில் செயின் பறிப்பிலும் ஈடுபட்ட அவலம். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை கடத்திய வழக்கில் கடத்தல் கும்பலின் தலைவன் திமுக பிரமுகர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் கடத்தல், திருட்டு, வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்களில் சர்வசாதாரணமாக ஈடுபடுவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டத்தில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். திமுக ஆட்சியில் தெருநாய்களை கருத்தடை செய்ய ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே எனவும் மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் சமய சங்கிலி ஊராட்சி இணைப்பதற்கு எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த அந்த ஊராட்சி மக்கள் வயலில் இறங்கி போராட்டம். திருவண்ணாமலை அருகே நகராட்சியுடன் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற கிராம மக்கள். நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போர்க்கொடி உயர்த்தியிருப்பதால் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியர்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மற்றும் விருதுநகரில் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் மக்கள் எதிர்ப்பு. மக்கள் விரோத அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. கரூர் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் கிராம சபை கூட்டத்தில் மனு அளித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் பிரச்சனையில் ஈடுபட்ட திமுகவினர். அதிமுகவினரை போலீசார் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதால் முன்னாள் அமைச்சர் வாக்குவாதம். பூந்தமல்லி அருகே டியூஷன் முடித்து சென்ற 8 வயது சிறுமியை டிராவிலர் நாய் கடித்து குதறியதால் பரபரப்பு. நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. கோவை சூலூர் அருகே குடியரசு தினத்தன்று கள்ளச்சந்தையில் மது விற்றவர்களை காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் பொதுமக்களே கையும் களவுமாக பிடித்த அவலம். கரூர் கம்பெனியின் டாஸ்மாக் கொள்ளையை காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கும் நிலையில் பொதுமக்கள் கொதித்தெழுந்ததால் பரபரப்பு. இவர் புதுசா இருந்தாலும் சொல்லிருப்பாங்களா, இவங்க யார் விக்க சொல்லிருப்பாங்களா? சரி, நீங்க வேலைக்கு ஓபன் பண்ணிக்கிறீங்க, நீ இது பிளாக்ல தான் விக்கிற. ஆமா, குடியரசு தினம் அன்னைக்கு ஓபன் பண்ண கூடாதுன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? க்ளோஸ் பண்ணுங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மர்ம நபர்களால் கோவில் சிலை உடைப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோத சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. குடியரசு தினத்தன்று திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் கள்ள சந்தையில் மது விற்பனை படுஜோர். திமுக ஆட்சியில் காவல்துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதால் மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மின் வயர் அறுந்து விழுந்து கழுத்தில் சிக்கியதால் கூலி தொழிலாளி உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மின் வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிப்பு. மைனாரிட்டி பாஜக திராவிட மாடல் ஆட்சியில் மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்கதையாகி வரும் அவலம். ஈரோட்டில் இலவச மகளிர் அரசு பேருந்தில் பெண்களிடம் கட்டணம் வசூலித்த நடத்துனர். மறைமுக வசூல் வேட்டையில் ஈடுபடுவதுதான் மகளிர் இலவச பயணமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் அழகன் குளத்தில் அருங்காட்சியகம் அமைக்காமல் அரசு புறக்கணிப்பு. மக்கள் விரோத திமுக அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக புகார்.
சென்னை காசிமேடு மீன் சந்தையில் கிலோ கணக்கில் தரமற்ற மீன்கள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அசைவங்களை சாப்பிடவே அச்சப்படும் மக்கள். மாணவர்கள் விவரங்களை யூடைஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்துள்ளது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாமல் ஆசிரியர்கள் திணறுவதால் கல்வி பாதிக்கும் அபாயம். குடியரசு தின விருதுகளில் உத்தரப்பிரதேச காவல்துறை 95 பதக்கங்களுடன் முதல் இடம். தமிழ்நாடு காவல்துறைக்கு வெறும் 23 பதக்கங்கள் மட்டுமே கிடைத்துள்ள அவலம். புதுடில்லியில் தேர்தல் வாக்குறுதியாக மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் பயணிக்க இலவசம் என பாஜக தேர்தல் பிரச்சாரம். இலவசங்களை எதிர்ப்பதாக விளம்பரம் செய்த மைனாரிட்டி பாஜக அரசின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. நீட் தேர்வில் தேர்வு நேரம் 3 மணி நேரமாக குறைக்கப்படுவதும் ஆப்ஷனல் கேள்விகள் ரத்து செய்யப்பட்டதும் மாணவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு நெருங்கும் நேரத்தில் இத்தகைய மாற்றங்களை செய்வதால் மாணவர்கள் குழப்பமடையவும் பதட்டமடையவும் வாய்ப்பு இருப்பதாக கல்வி ஆர்வலர்கள் வேதனை. ஜிஎஸ்டி வரி செலுத்துவோரை குறிவைத்து மோசடி ஆசாமிகளால் அனுப்பப்படும் போலி சம்மன்களை சிபிஐசி தளத்தில் சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தும் மைனாரிட்டி பாஜக அரசு. பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லும் அரசு மோசடி ஆசாமிகளை பிடித்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என மக்கள் காட்டம். இந்தியாவில் தேயிலை இறக்குமதி கணிசமாக அதிகரித்துள்ளது உள்நாட்டு விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வெளிநாட்டு இறக்குமதிகளை தவிர்த்து உள்நாட்டு உற்பத்திக்கு நியாயமான விலை கிடைக்க மைனாரிட்டி பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு உலகளாவிய சராசரியை கடந்து விட்டதாக ஆய்வு அறிக்கையில் தகவல். இந்தியாவில் புற்றுநோய் அறிதலில் 35% அதிகரிப்பதாகவும் 9 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். பிரதமரின் ஜன்தன் வங்கி திட்டம் மூலம் 53 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மைனாரிட்டி பாஜக விளம்பரம் செய்த நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 1 கோடியே 10 லட்சம் கணக்குகள் கைவிடப்பட்டிருப்பதாகவும் தகவல். வீண் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதில் திராவிட மாடலையே மைனாரிட்டி பாஜக மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். உலகின் நம்பர் 1 வீரரான ஜானிக் சின்னரின் 2வது ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுவாகும். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய அணி தனது முதலாவது சூப்பர் 6 சுற்று ஆட்டத்தில் 6 புள்ளிகளை பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் கைப்பற்றியிருந்த இடங்களுக்குள் மக்கள் நுழைய முயன்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல்.